கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்துக்கும் அந்த வீடியோ எப்படி சிம்பிளாக ஆயிடுச்சு இந்த வீடியோ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்க. கைடாக ஸ்கிப் பண்ணாக்கோ வீடியோ என்னென்னு சொல்லிக்கோம், எப்படி மேக் பண்ணிக்கோம், ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் போயிடும். இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பிரிவில் பார்த்த வீடியோ எப்படி சிம்பிளாக ஈஸியாக இந்த வீடியோ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். நீங்கள் லைட்டாக ஸ்கிப் பண்ணால் கூட இந்த வீடியோ எப்படி மேக் பண்ண உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதமாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட Alight Motion App ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். கீழே பெல் ஐக்கமாக இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு 4 ரீஸ் 5 ரேஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் சொல்லுமா கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே கிரியேட் பதிக்கு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு கீழே பெசாய்க்கமாக இருப்பதான் கிளிக் பண்ணிட்டு இமேஜின் வீடியோக்குள்ளே போய்ட்டு வீடியோ சாங் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோ சாங் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ண வீடியோ சாங் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வீடியோ சாங் வந்து இதுதான். இப்போ உங்களுக்கு எங்களுக்குள்ள வேணுமா கரெக்டாக ஃபஸ்ட்டு வாங்க போய் கட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக வந்து எனக்குள்ளே இருந்தால் வேணும். எனக்குள்ளே ஃபஸ்ட் நான் போய் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இங்கே போய் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே முன்னாடி இப்போ டெலிட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து ஸ்டார்டிங் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்களே. இப்போ சொல்லி காமிக்க உங்களுக்கு 10 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணி 30 செகண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் 2 கையால் இப்படி ப்ளே பண்ணுங்களேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க இந்த பக்கம் 2. இப்போ ப்ளே பண்ணுங்களேன். கடை போய்ட்டு கடை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து கடை கட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் 2. ஏன்னா அப்போனா 2 பேர் மூஞ்சும் தெரியுமா இருக்கணும். இல்லை வீடியோ சும்மா ப்ளே ஆனால் பார்க்க நல்லா இருக்காது. கரெக்டாக எங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் 2. கட் பண்ணிவிட்டு இப்போதையும் தெரியும் எனக்குள்ளே தள்ளி வச்சுக்கோங்க நல்லா நீங்கள் 2. இப்போ எப்படி தனுஷ் மிஸ் தெரியுமா தள்ளி வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்களே. இப்போ எதுவுமே தெரியல. இப்போ கரெக்டாக வந்து இங்கே கட் பண்ணிக்கோங்க. போயிட்டு கட் பண்ணிட்டு இப்போ இதே மாதிரி இங்கே போயிட்டு இப்போ இந்த இமேஜ் இப்போதைக்கு 2 இமேஜ் தெரியுமா கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் ப்ளே பண்ணுங்களே. கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். இதே மாதிரி தான் 30 செகண்ட் கிரியேட் பண்ணிக்க நீங்கள் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். சும்மா எதுவுமே எல்லாம் வெறும் வீடியோ மட்டும் ப்ளே பண்ணால் பார்க்க நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் லிரிக்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி லிரிக்ஸ் ஷேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாட்டோட பேர் போய் க்ரோமில் போட்டு பக்கத்தில் தமிழ் இங்கிலீஷ் லிரிக்ஸ்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிரிக்ஸ் வந்துடும். 4 லிரிக்ஸ் காப்பி பண்ணி வச்சுக்கேன். அந்த லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன் நான். இந்த லிரிக்ஸ் வந்து தான் ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே வரேன். ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த லிரிக்ஸை ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன் நான். எப்போயும் ஃபஸ்ட்டில் கேப் வச்சுக்கோங்க. அப்போனா பார்க்க நல்லா இருக்கும் லிரிக்ஸ்ன்ட்டு. இந்த ஃபாண்ட் தான். இந்த ஃபாண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மக்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கலர்னு ஒயிட் வச்சுக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. நான் ஜூம் பண்ணுற மாதிரி கடை செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணுங்களே. பஸ் இந்த லுக்ஸை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். கடை எனக்குள்ள முடியாது. 2 செகண்ட் கட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து அடுத்த லைன் கட் பண்ணி தரேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல்
நடுவில் வச்சுக்கோங்க. லுக்ஸையும் சென்டர் பார்த்து கட்ட சென்டர் வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணி பாருங்க. கிட்ட இங்கோட முடியுது. கட் பண்ணிவிட்டு இந்த டைப் பண்ணிக்கோங்க. இங்கே போய் பேஸ்ட் பண்ணுங்க. மஞ்சள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்களேன். இங்கே போய் கடை கட் பண்ணிக்க முடியுது எனக்கு வந்து. அதுக்கு அடுத்த எனக்கு கட் பண்ணிட்டு அடுத்து இங்கே போய்ட்டு செல் வச்சுக்கோங்க. கடை வந்து ரெண்டு முடிஞ்சிருங்க மொத்தமாக வந்து. இதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி நேரம் வச்சுக்கலான்ட்டு சென்டரில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டர் செட்டிங் கொடுத்துட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதோட வேலை எவ்வளோ வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா 1.5. கொஞ்சம் மிடியில் போய்ட்டு கடை கொஞ்சம் மிடியில் போய்க்கோங்க. இப்படி கீ ஃப்ரேம் வச்சு அதை அப்படியே 100க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நேராக கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு ஆஃப் சைட்டுக்கு வந்துட்டு அப்படியே இந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா 100க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேலையை மட்டும் கரெக்டாக 100க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நேராக கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எரேஷன் இருக்கும். அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் விட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓவர்லேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓவர்லேப் ரெண்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ணிட்டு அலர்ட் டெக்ஸ்ட் அப்படி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணி பாருங்களேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோஸ் ரூல்ஸை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்க அந்த வீடியோ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கேன்சல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணுற மாதிரி டெலிட் பண்ணிட்டு நான் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி மேக் பண்ண சொல்லிடுறேன்ட்டு இந்த வீடியோ தான். இந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டு போய் டெக்ஸ்ட்டுக்குள்ள இங்கே ஃபிட் சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபஸ்ட் மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வந்துருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா எதையுமே உங்களுக்கு மேக் பண்ண முடியும். அந்த வீடியோ லிங்க் வேணும் வச்சுக்கோங்க. மேக்கான லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த வீடியோ ஃபஸ்ட் மறக்காமல் பார்த்து வந்துருங்க. இதுக்கு அந்த வீடியோ வந்து நான் டெக்ஸ்ட் மேக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கு வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கான டெக்ஸ்ட் மேக் பண்ணேன். இதுக்கப்புறம் அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அப்பாசிட்டியில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் அங்கே கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அப்பாசிட்டியில் போய்ட்டு பிரைட்னஸ் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 90 வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் 3 கட் பண்ண பார்த்தீங்களா நீங்களும் இதுமாதிரி கட் பண்ணியிருப்பீங்க. 3க்குமே இதே மாதிரி 90 கரெக்டாக குறைச்சிக்கோ நீங்கள்ன்ட்டு. இப்போ குறைச்சிட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்களேன். எனக்கு வந்து 2 சவுண்டாக கேட்குது. நான் இதில் சவுண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. வீடியோ சாங் சவுண்டை மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ ப்ளே பண்ணுங்களேன். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து இதை ஃபஸ்ட் செகண்ட் ட்ராக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். மீறான் டெலிட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு பாட்டுக்கு கொடுத்துருப்பேன். அந்த பாட்டுக்கு ஃபஸ்ட் மாதிரி டெவலப் பண்ணிட்டு வாங்க. அந்த பாட்டுக்கில் வந்து இதுதான் டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டுக்கில் வந்து மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. லைட் எண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அது அவ்வளோதான் அந்த வீடியோ வந்து. இதுக்கப்புறம் உங்களோட லோகோ எதாவது ஆட் பண்ணிங்க. என்னோடய லோகோ ஆட் பண்ணிக்க நான்ட்டு
இந்த லோகோ வந்து இதுதான். இதேமாதிரி உங்கள் லோகோ நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி உங்கள் லோகோ இதை பேஸ்ட் பண்ணிக்க எவ்வளோ வந்து இதுதான். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.